ஒரு அழகிய கிராமத்தில் அதிகாலை வெளிச்சம் மெல்ல பரவத் தொடங்கியது. மங்கள இசையின் இனிய ஒலி முழங்க ஊரே விழாக்கோலத்தில் திளைத்தது. வீட்டு வாசலில் வண்ணமயமான கோலம் பூத்து கிடக்க, மாவிலை தோரணம் காற்றில் ஆடியது. உள்ளே பக்தி மனம் பரவி ஒரு புனிதமான உணர்வை ஏற்படுத்தியது. அன்போடு தயாரிக்கப்பட்ட மாவிளக்கு, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு அடங்கிய அர்ச்சனை தட்டுடன் குடும்பம் முழுவதும் கோவிலை நோக்கி புறப்பட்டோம். பட்டு பாவாடையில் குழந்தைகள் குதூகலமாக ஓட, வேஷ்டி சட்டையில் அப்பா கம்பீரமாக முன்னே நடந்தார். கோவிலில் சுவாமிக்கு அலங்காரம் கண்டு மெய்மறந்து, கற்பூர ஆரத்தி நேரத்தில் ஓம் சக்தி என்ற கோஷம் வானை எட்டியது. வழிபாடு முடிந்து வெளியே வந்ததும் திருவிழாவின் உண்மையான மகிழ்ச்சி எங்களை அரவணைத்தது. வண்ணமயமான கடைகள், பலூன்கள், பொம்மைகள் குழந்தைகளை கவர, ரங்கராட்டினம் வானத்தை தொடும் போல சுழன்றது. மேளதாள ஒலியும் பஞ்சு மிட்டாய் வாசனையும் கலந்து அந்த இடத்தை ஒரு கனவுலகமாக மாற்றியது. உறவினர்களின் அன்பான பேச்சும் குழந்தைகளின் சிரிப்பும் சேர்ந்து அந்த நாள் மனதில் என்றும் நிலைக்கும் இனிய நினைவாக மாறியது.